கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா என்ற தலைப்பில் ஒரு செய்தியை ஏற்கனவே நாம் தியானித்திருக்கிறோம். அது திருமறை சார்ந்த அல்லேலூயா என்ற பதத்திலிருந்து வந்த ஒரு செய்தி. இன்றைக்கும் திருமறை சார்ந்த, ஆனால் நம்முடைய ஊழியங்கள் சார்ந்த ஒரு செய்தி. அல்லேலூயா பகுதி 2. அல்லேலூயா ஒரு காலத்தில் நானெல்லாம் படிக்கும் பொழுது இந்த வார்த்தை அதிகமாக சொல்லப்படுவதில்லை. திருச்சபையாரால், வரக்கூடிய பிரசங்கிமாரால் அல்லேலூயா என்ற வார்த்தை அதிகமாக உச்சரிக்கப்படுவதில்லை. வேதத்திலே அல்லேலூயா என்று வரக்கூடிய சங்கீதங்கள், குறிப்பாக 150 அல்லேலூயா என்ற வார்த்தையிலே தொடங்கி அல்லேலூயா என்ற வார்த்தையிலே முடியும். இப்படி வேதத்தில் உள்ள சில வசனங்களில் அல்லேலூயா என்ற வார்த்தை வரும் பொழுது அதை தெளிவாக வாசிப்பார்கள். அதை குறித்து ஒரு வார்த்தைகளை அவர் சொல்வார்கள். அதோடு சரி. இப்பொழுது பார்க்கும் பொழுது ஆராதனைகளை எடுத்ததற்கெல்லாம் அல்லேலூயா அல்லேலூயா என்ற வார்த்தையை சொல்ல விரும்பாதவர்கள் கூட அல்லேலூயா என்று சொல்கிறார்கள். எப்படி, என்ன விதத்தில் சொல்கிறார்கள் என்பது சற்று குழப்பமாக இருக்கிறது. நான் லேசில் இந்த வார்த்தையை சொல்லுகிறதில்லை. ஏனென்றால் அல்லேலூயா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் எனக்கு தெரியும். எனக்கு தெரிந்த அர்த்தத்தின் அடிப்படையிலே நான் சொல்லுவேன். அல்லேலூயா என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ற அர்த்தம், அல்லது கர்த்தரை துதியுங்கள் என்ற அர்த்தம். இதுதான் எனக்கு தெரியுமே. நான் அல்லேலூயா என்று எபிரேய பதத்தில் சொல்லுவதை விட தமிழ் மொழியில் சொல்வது எனக்கு பிரியம். எனவே அல்லேலூயா என்ற வார்த்தையை நான் தவிர்க்கவில்லை. அதே வேளையிலே அதிகமாக நான் தமிழிலே சொல்லுகிறேன், ஜெபிக்கிறேன். சரியா? இன்றைய நாளிலே அல்லேலூயா என்ற வார்த்தை எவ்வளவு தவறான கோணத்திலே, தவறான நிலைமையிலே பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். இன்றைய நாளின் செய்தியின் சிறு தலைப்புகள் என்று பார்த்தால், முதலாவதாக அபத்தம், இரண்டாவதாக அர்த்தம், மூன்றாவதாக அவசியம் என்று சில தலைப்புகளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக அபத்தம். அபத்தம்னா தவறு, முட்டாள்தனம் என்று கூட சொல்லலாம். மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி நம்மை குறைவாக நினைத்துவிடக்கூடாது என்று சொல்லி, இவர்களுக்கு புரிந்ததோ புரியலையோ, தேவைப்படுகிறதோ தேவைப்படவில்லையோ, அல்லது உண்மையோ அல்லது கேஷுவலாக அவர்கள் சொல்வதாகவோ, இப்படி மற்றவர்கள் சொல்லுவதை கேட்டு இவர்களோ அல்லேலூயா சொல்வார்கள். நம்மை குறைவாக நினைத்து விடக்கூடாது, அவர்கள் சொல்லுவதைப் போல நாமும் சொல்லிவிடுவோம் என்று சொல்லி மற்றவர்கள் சொல்வதை பார்த்து இவர்கள் அல்லேலூயா சொல்வதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக சிலர் தங்களை காட்சி பொருளாக காட்டுவதற்காக சும்மானாலும் அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லி கொண்டிருப்பார்கள். தனியாக ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது, பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும் பொழுது, அல்லது சபையில் ஆளுக்கு முந்தி ஆலயத்திற்கு வந்து அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லி தங்களை ஒரு காட்சி பொருளாக காட்டிக்கொள்வார்கள். அப்படி சொல்லும்போது மற்றவங்க நம்மளை பார்ப்பாங்களே என்று சொல்லி காட்சி பொருளாக தங்களை காட்டிக் கொள்வதற்காக இந்த வார்த்தையை உச்சரிப்பார்கள். பின்னும் சிலர் சொல்வார்கள், அல்லேலூயா அல்லேலூயா என்று சொன்னால் ஒருவேளை நாம் பக்தி பரவசப்படலாம், நமக்கு தேவையானது கிடைக்கும், ஆண்டவர் ரொம்ப மெத்தவும் மகிழ்ச்சி அடைவார், ஒரு நாளைக்கு 100 அல்லேலூயா சொல்லிவிட்டால் ஆண்டவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் என்று நினைத்து ஒரு சரீர முயற்சி,
அதன்படி அல்லேலூயா சொல்லக்கூடியவர்களும் உண்டு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லி கிளிப்பிள்ளை போல சொல்வதனால என்ன பிரயோஜனம்? தேவனுக்கு தேவை கிளிப்பிள்ளைகள் அல்ல, தேவனுக்கு தேவை கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகள். ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்களுக்கு, ஆண்டவர் கற்பிக்கக்கூடிய உண்மைகளுக்கு, வேதம் கொடுக்கக்கூடிய போதனைகளுக்கு, கர்த்தருடைய வழிகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது கீழ்ப்படிதலைத்தான் தெய்வம் விரும்புகிறார். கிளிப்பிள்ளைகள் அல்ல, கீழ்ப்படியும் பிள்ளைகளை ஆண்டவர் விரும்புவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். சிலர் அல்லேலூயா என்று சொல்லி தங்களை தாங்களே பாராட்டிக் கொள்வார்கள். அது ரொம்ப அசிங்கமான காரியமாக இருக்கும், அற்பமான காரியமாக இருக்கும், அருவருப்பான காரியமாக இருக்கும். அப்படி தங்களை தாங்களை பாராட்டி கொண்டு மற்றவர்கள் தாங்கள் சொல்லுவது போல சொல்ல வேண்டும் என்று அவர்களையும் அல்லேலூயா சொல்ல வைப்பார்கள். இப்படி சொல்வார்கள். ஒரு சாட்சி, நான் 8வது வயதிலிருந்தே நான் புகைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டேன், அல்லேலூயா என்று சொல்வார்கள். ஜனங்கள் அல்லேலூயா என்று சொல்வார்கள். பிறகு வர வர நான் வாலிபனாக வந்த பொழுது ஒரு நாளைக்கு 2 பாக்கெட் சிகரெட் பிடிப்பேன் என்று சொல்வார்கள். சொல்லிவிட்டு அல்லேலூயா என்று சொல்வார்கள். எல்லாரும் அல்லேலூயா என்று சொல்வார்கள். முட்டாள்தனமான பேச்சுக்கெல்லாம் அல்லேலூயா சொல்வது அது விசுவாச வார்த்தை அல்ல, அது ஒரு வியாதி. நீங்கள் தவறாக அனாவசியமாக அல்லேலூயா என்று சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறீர்கள் என்பது பொருளாகும். கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ எனக்கு கல்யாணமாகிவிட்டது, நான் நன்றாக வந்து விட்டேன், இப்பொழுதெல்லாம் நான் புகைப்பிடிப்பதில்லை, அல்லேலூயா இதற்கு சொல்லலாமே, அல்லேலூயா என்று சொல்வார்கள். ஆனாலும் பாருங்க, அவருடைய சாட்சி தொடர்கிறது. பஸ் ஸ்டாண்டில் யாராவது புகைப்பிடித்து கொண்டிருந்தால் நான் பக்கத்தில் போய் நிற்பேன். எதற்காக? அவர் வாயிலிருந்து புகை வருமே, அதை நான் முகர்ந்து பார்ப்பேன். அல்லேலூயா என்று சொல்வார்கள். அதற்கும் அல்லேலூயா என்று சொல்வார்கள். எதற்குத்தான் சொல்ல வேண்டும், எதற்குத்தான் சொல்லக்கூடாது என்று சொல்லி பிரசங்கியாருக்கும் தெரியாது, அறிவில்லாத ஜனங்களுக்கும் தெரியாது. அனாவசியமாக இந்த வார்த்தையை உச்சரிப்பது வியாதி என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னும் சிலர் ஞாபக மறதியினாலே அல்லேலூயா சொல்வார்கள். பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். அவருடைய பாயிண்ட், அவருடைய கருத்துக்கள் மறந்துவிடும். உடனே இந்த ஃபில் அப் த பிளாங்க்ஸ் என்று சொல்வார்களே, அல்லேலூயா 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 என்று சொல்லி அந்த பாயிண்ட் வராதா, ஞாபகம் திரும்ப வராதா என்று சொல்லி யோசித்துக்கொண்டே இடையிடையே அல்லேலூயாவை நிறைய சொல்லி அவர்கள் நம்மை மெய்மறக்க வைப்பார்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லி சாமுவேல் ஈசாயின் பிள்ளைகளிலே ஒருவனை அபிஷேகம் பண்ண சொல்லி கர்த்தர் பணிக்க அவன் புறப்பட்டு செல்வான். அவன் சாமுவேல் போன பிறகு அங்கே போய் ஈசாயின் பிள்ளைகளை தேடுவான். ஒருவராக ஆண்டவர் நிராகரிப்பார். கடைசியில் ஒருவன் தாவீது என்ற பெயர், இளைஞன், சிறு வயதுள்ளவன், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அவனை கூட்டி வா என்று சொல்லி சாமுவேல் பணிப்பான். இதை சொல்லுகிறார் யாரு? பிரசங்கியார். இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது சாமுவேல் தாவீதின் தகப்பனை பார்த்து அப்பாவை பார்த்து அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, தாவீதின் அப்பாவை பார்த்து அல்லேலூயா அல்லேலூயா, என்ன வேண்டவருக்கு? ஈசா என்ற பெயர் வேண்டும், அது மறந்து விட்டது. அதற்கு பதிலாக அந்த பெயரை நினைவூறும் அளவும் அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லி ஏறக்குறை 20-25 அல்லேலூயா இடையிலே போட்டு விடுவார். ஞாபக மறதியினாலே திரும்ப ஞாபகத்துக்கு கொண்டு வரத்தக்கதாக இடையிடையே அர்த்தம் இல்லாமல் அல்லேலூயா சொல்லக்கூடிய ஆத்துமாக்களை, பிரசங்கிமார்களை இன்றைய நாட்களிலே நாம் பார்க்கிறோம். சிலருக்கு கவலையினம் அனிச்சை செயல், கண்டிஷனல் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. அனிச்சை செயலாகவே அல்லேலூயா சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். உண்மையிலே அவர்களுக்கு பக்தி கிடையாது. ஆனால் மற்றவங்களாம் சொல்கிறாங்களே, கூட்டம் சொல்லுகிறது என்று சொல்லி வாட்சை பார்த்து கொண்டு அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்வார்கள். மேலே கடிகாரம் இருக்கும், அதை பார்த்து கொண்டு அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்வார்கள். யாராவது கதவு வழியாக, ஆலயத்தில் கதவு வழியாக உள்ளே வந்தால் அவர்களை பார்த்து கொண்டு அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்வார்கள். கவலையினமாக அனிச்சை செயல் போல சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அல்லேலூயா சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இதெல்லாம் கர்த்தருக்கு மகிமை கொண்டு வருமா? வியாதி. இந்த வியாதியை விட்டு விலகுங்கள். உண்மையிலே அர்த்தத்தை புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்கள். இல்லை என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வது நல்லது. ஐயா, அல்லேலூயா பரலோக மொழியாமே, அதை இப்பவுமே சொல்லி பழகணுமாமே? இல்லை. அல்லேலூயா எபிரேய மொழி, பின்னர் கிரேக்க மொழி,
பின்னர் தமிழ் மொழி, எல்லா மொழிகளிலும் இந்த வார்த்தை உண்டு. பரலோகத்தில் நீங்கள் போகிறீங்களா, உங்களை எபிரேய மொழியில் ஆண்டவர் பேசுவார்னு நினைக்கிங்களோ, தமிழ் மொழியில் தான் பேசுவார். உங்களுக்கு என்ன மொழி தெரியுமோ, என்ன மொழியை நீங்கள் பேச ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருந்தாரோ, கற்பித்திருந்தாரோ, அதே மொழியிலே ஆண்டவர் உங்களோடு உறவாடுவார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேல் என்றால் ஸ்தோத்திரம் அல்லது துதி என்ற அர்த்தம். யா என்றால் யெகோவா, கர்த்தர் என்ற அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லது கர்த்தரை துதியுங்கள் என்பதுதான் அல்லேலுயா என்ற வார்த்தையின் விளக்கம். அதை எபிரேய மொழிகளை சொன்னால் என்ன, கிரேக்க மொழிகளை சொன்னால் என்ன, ஆங்கில மொழி பிரைஸ் தி லார்ட் ஆர் பிரைஸ் பீ டு தி லார்ட் இப்படி தான் சொன்னால் என்ன, தமிழிலே சொன்னால் என்ன, எல்லாம் ஒன்றுதான். கர்த்தரை துதிக்க வேண்டும், அது நம் தலையின் மேல் விழுந்த கடமை என்று சொல்லி மட்டும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது பரலோக மொழியாக இருக்கலாம், அதே வேளையிலே இது நிச்சயமாக பூலோக மொழியும் கூட என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். சரி, அதனுடைய அர்த்தத்தை நாம் கண்டோம். என்ன, கர்த்தரை துதியுங்கள், தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றெல்லாம் தமிழிலே மொழிபெயர்க்கலாம். இந்த கர்த்தருக்கு துதி செலுத்துதல் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். நீங்கள் பிறகு வாசித்துக் கொள்கிறீர்களா? தினமும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், அதிகமாக ஆண்டவருக்கு துதி செலுத்த வேண்டும் என்று சொல்லி 71 சங்கீதம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருக்கு துதி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அதே சங்கீதம் 6ஆம் வசனத்தில் காண்கிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தரை போற்றி புகழ்ந்து துதிக்க வேண்டும் என்று சொல்லி 104ஆம் சங்கீதம் 33ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். துதிக்கு பெயர் போன ஒரு சங்கீதத்தை குறித்து நாம் பார்ப்போமா? 103ஆம் சங்கீதம் உங்களில் அனைவருக்கு மனப்பாடமாக தெரியுமே, பாராமல் தெரியுமே. அப்போ 103ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்களேன். 103ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். வேதத்தில் எதையும் கூட்டாது, வேதத்திலிருந்து எதையும் கழிக்காது என்று வேதம் சொல்கிறது. கூட்டினால் வாதைகள் கூடும், கழித்தால் ஆசீர்வாதங்கள் குறையும் என்று சொல்லி வெளிப்படுத்த விசேஷம் கடைசி 3 வசனங்களிலே நாம் கற்கிறோம். சரி, எப்படி கூட்டுகிறோம்? 103ஆம் சங்கீதம் பாருங்கள். தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர். அந்த அவர் என்ற வார்த்தையை விட்டு விடுகிறார்களே. மீண்டும் பாருங்கள், 2ஆம் வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் கர்த்தர் செய்த என்று தங்களை ரொம்ப யோக்கியமானவர்களாகவும் பரிசுத்த வேஷம் போட்டுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் இன்னும் பரிசுத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லிக்கொண்டு தாங்கள் பெரிய பரிசுத்தவான்கள் என்று காட்டிக்கொண்டு அவர் என்ற வார்த்தையை வேதத்திலிருந்து நீக்கிவிட்டு கர்த்தர் என்று போடுகிறார்களே. அவர்தான் கர்த்தர், கர்த்தர் தான் அவர். தப்பே இல்லை. எது தப்பு? கூட்டுவது தப்பு, கழிப்பது தப்பு. தேவனுடைய பரிசுத்த வசனங்கள், தேவ வசனங்கள் எல்லாம் ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை கழித்து கூட்டுவதற்கு நீ யார்? பரிசுத்தவானோ பரிசுத்தவாட்டியோ? வேதத்தை புறம்பே தள்ளக்கூடியவர்கள் நீங்கள். சரி, உங்களுக்கு எச்சரிப்பாக இன்னொரு வசனம், முந்தின வசனம் 1 பாருங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. அப்படியே சொல்றீங்க? அதெல்லாம் அவருடைய வந்துடுது இல்ல, அப்படித்தானே சொல்றீங்க. பிறகு 2ஆம் வசனத்துல எதுக்கு மாறுறீங்க, எதுக்கு மாற்றுறீங்க? மீண்டும் அந்த வசனங்கள் 1, 2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய. கர்த்தருடைய நீங்க சொல்லல இதுவரை, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 99ஆம் சங்கீதம் பாருங்கள். உங்களுடைய அதே பக்கத்தில் இடது பக்கத்தில் பாருங்கள். 99ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மீண்டும் இந்த அழகான வசனத்திற்கு நாம் திரும்ப வருவோம். சரி, கர்த்தரை நாம் எதற்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், எதற்கு அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும்? முதலாவதாக ரட்சிப்பு. நம்முடைய ரட்சிப்புக்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தாரே, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் பிறந்தாரே, நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினாரே. நன்றி சொல்லாமல் இப்படி இருக்கக்கூடும்? எப்படி இருக்க முடியும்? ஆமாம், துதி என்ற வார்த்தைக்கும் நன்றி என்ற வார்த்தைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா?
பெரிய வித்தியாசம் ஒன்றுமில்லை, ஒரு சிறிய வித்தியாசம் இருக்கிறது. என்னன்னா, praising God, we praise God for what he is. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதற்காக அவரை துதிக்கிறோம். நல்லவர், வல்லவர், ஜீவிக்கிறவர், உண்மையுள்ளவர் என்றெல்லாம் வேதம் சொல்கிறது. துதி அவர் எப்படிப்பட்டவர் என்பதற்காக. we praise God for what he is. நன்றின்னு என்னது? What do you mean by thanking? We thank God for what he gives. ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? துதி. ஆண்டவர் என்ன தருகிறார்? நன்றி. இந்த சின்ன வித்தியாசத்தை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, ஆனாலும் மனதிலே நீங்கள் வைத்துக் கொள்வது நல்லது. முதலாவதாக ரட்சிப்புக்காக. 3ஆம் வசனம் பாருங்கள். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி, மீட்டு, முதல்ல மன்னித்து, பிறகு மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. முடிசூட்டினா என்ன அர்த்தம்? முடி, கிரீடம், மணிமுடி, முடிசூட்டி, கிரீடம் சூட்டி அப்படின்னு அர்த்தம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்று தொடர்ந்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக முதலாவதாக ரட்சிப்புக்காக, ஆண்டவர் நமக்கு தந்த அல்லது தருகிற ரட்சிப்புக்காக ஆண்டவருக்கு துதி செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆமாம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? ரட்சிக்கப்படணும்னா அதுக்கு முன்னால் மனம் திரும்பணுமே. பாவத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்து சிலுவையிலே முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொண்டு ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. மனம் திரும்பாமல் ரட்சிப்பு இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை. எப்படி? சிலுவையில் 2 கள்ளர்கள் தொங்குகிறார்களே, ஒருத்தன் மனம் திரும்பினான், அவனுக்கு பரதீசு. இன்னொருத்தன் மனம் திரும்பவே இல்லை, அவனிடத்தில் ஆண்டவர் பேசவே இல்லை. பிறகு எங்க ரட்சிப்பு? மனம் திரும்பாதவர்களுக்கு மன்னிப்பு இல்லை. பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு சிலுவையில் முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சிலர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்களோ, சில வியாதிகள் உங்களை விட்டு விலகவில்லையோ, வீட்டில் யாராவது அல்லது நண்பர் வட்டாரத்தில் யாராவது படுக்கையில் கிடக்கிறார்களோ, ஆஸ்பத்திரியிலே மாதக்கணக்காக அவர்கள் தங்கி இருக்கிறார்களோ, வியாதிகள் குணமாக்கவில்லையோ, உன்னை குணமாக்குகிற கர்த்தர் நானே என்று ஆண்டவர் சொல்கிறாரே. எகிப்தின் வியாதிகள் உன்னிடத்தில் வருவதில்லை என்று ஆண்டவர் கூறியிருக்கிறாரே. பரிகாரியாகிய கர்த்தர் அல்லவா அவர், யெகோவா ரஃபா. சில வியாதிகள் ஏன் குணமாகவில்லை? அவர்கள் தங்களுக்கு பாரமாகவும் உங்களுக்கு பாரமாகவும் இருப்பதற்கு காரணம் என்ன? 3ஆம் வசனம் பாருங்கள். 103ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அதான் ரகசியம், அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று சொல்லி வாசிக்கிறோம். அக்கிரமங்கள் மன்னிக்கப்படாவிட்டால் நோய்கள் குணமாகாது. எனவே படுக்கையில் கிடக்கக்கூடியவர்கள், பல மருந்துகளை குடித்தவர்கள், பல டாக்டர்களை சந்தித்தவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் சொல்லுங்கள். ஆறுதலின் வார்த்தைகளை பேசுவதை விட ஆண்டவருடைய ரட்சிப்பின் வார்த்தைகளை நீங்கள் பேசுவது நலம் பயக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ரட்சிப்பு ரொம்ப முக்கியம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. லூக்கா 1ஆம் அதிகாரம் பாருங்க. லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்கும் பொழுது, மரியாளுக்கு கூட ரட்சிப்பு தேவைப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. ஐயா, மரியாள் இயேசுவை பெற்றெடுத்த தாய், கிருபை பெற்றவள், அவளுக்கு ரட்சிப்பா? ஆமா என்று சொல்லி வேதம் சொல்கிறது. லூக்கா 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 27 முதல், லூக்கா 1:27 முதல். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்துக்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். சரி, விஷயத்துக்கு வருவோமே. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே. நமக்கு தான் தேவனுடைய கிருபை உண்டு. அடுத்த வார்த்தை, வாழ்க, கர்த்தர் உன்னுடைய இருக்கிறார், நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை, நம்மோடு இருக்கிறார். அடுத்த வார்த்தை, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்கு மேலே அல்ல, ஸ்திரீகளுக்குள்ளே. You are blessed among women, not above women. ஸ்திரீகளுக்கு மேலே ஆசீர்வதிக்கப்பட்டவள் அல்ல, ஸ்திரீகளுக்குள்ளே. நாமும் கூட கர்த்தருடைய கிருபையினாலே மக்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். ராகேல் உங்களுக்கு தெரியும்.
யாகேல் உங்களுக்கு தெரியுமா? நியாயாதிபதிகள், அவளும் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி புகழப்படுகிறாள். மரியாளுக்கு கிடைத்த வார்த்தை ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்ற வார்த்தை யூத பாரம்பரியத்திலே பெண்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்துவதற்கு பயன்படுத்தும் வார்த்தை. அவ்வளவுதான், சரியா? அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். சரி, தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 46 பாருங்கள், லூக்கா 1:46. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியவள் மரியாள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. 47, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. இரட்சகர் தேவன் எனக்கு தேவை, அவர் மூலமாக எனக்கு களிப்பு, ரட்சிப்பு அவளுக்கும் தேவையாக இருந்தது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்படியாக தொடர்ந்து பார்க்கும் பொழுது தன் மனுஷி என்பதை நிரூபித்து விடுவதாக, நமக்கு சொல்லி விடுவதாக நாம் பார்க்கிறோம். மரியாள் மரித்து என்றைக்கோ காலமாகிவிட்டது. அவள் பரலோகத்துக்கு இன்னும் போகவில்லை. அவளுடைய மடியில் இயேசு இன்னும் இருக்கவில்லை. மரித்தவள். அவளுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேத வாக்கியம் என்ன? எபிரேயர் 9:27. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நியாயத்தீர்ப்பு நாள் வரும் வரை மரியாள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஐயா, மரியாளை பற்றி வேதம் சொல்லக்கூடிய மொத்த கருத்து 4 வார்த்தைகளிலே நறுக்கென்று சொல்லிவிடுங்கள். மரியாள் மரியாதைக்குரியவள். காரணம், இயேசுவை பெற்றெடுத்தவள். மரியாள் மகிமைக்கு உரியவள் அல்ல. மகிமை என்பது தேவனுக்கே உரியது. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமை வேறொருவருக்கும் இன்க்ளூடிங் மரியாளை சேர்த்து என் மகிமையை வேறொருவருக்கும், என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று சொல்லி ஆண்டவர் திருமணம் பற்றி இருக்கிறார் ஏசாயா 42. எனவே மரியாள் மரியாதைக்குரியவள், மகிமைக்குரியவள் அல்லர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பு என்பது அத்தனை முக்கியமாக வேதத்திலே கருதப்படுகிறது. ஏன் ஆண்டவருக்கு துதி செலுத்த வேண்டும்? ஏன் அல்லேலூயா சொல்ல வேண்டும்? முதலாவதாக என்ன வாசித்தோம்? ரட்சிப்பு. இரண்டாவதாக இரக்கம். ஆண்டவர் பாராட்டக்கூடிய இரக்கத்திற்காக ஆண்டவருக்கு துதி செலுத்த வேண்டும். இங்கே அதே 103ஆம் சங்கீதம் வாருங்கள். 103:4. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. 8ஆம் வசனம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆக ஆண்டவரை எதற்கு துதிக்க வேண்டும்? முதலாவதாக ரட்சிப்புக்காக, இரண்டாவதாக இரக்கத்திற்காக, மூன்றாவதாக ராஜரீகத்துக்காக. ராஜரீகம்னா ஆண்டவருடைய ஆளுகை, ஆண்டவருடைய ஆட்சி, அதற்காக. 19 பாருங்கள். கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. ஆண்டவர் நம்மை ஆளுகிறார், நம்முடைய குடும்பத்தை ஆளுகிறார், நம்முடைய நாட்டை ஆளுகிறார். குறிப்பிட்ட ஒரு கட்சி ஆளவில்லை. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவருடைய ராஜரீகத்துக்காக நம் ஆண்டவருக்கு துதி செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய ஆளுகையிலே நாம் இருக்கிறோம், அவருடைய அடைக்கலத்திலே நாம் வாழ்கிறோம். எனவே கர்த்தருக்கு துதி செலுத்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. வீட்டில் இருக்கும் பொழுது, படுக்கும் பொழுது, பிரயாணப்படும் பொழுது, பள்ளிக்கூட சாலைகளிலே நாம் இருக்கும் பொழுது அவருடைய ஆளுகைக்குள்ளாக நாம் வாழ்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கெத்செமனே தோட்டத்தில் பிடிக்கிறார்கள். பேதுரு பட்டயத்தை எடுத்து பிரதான ஆசாரியன் வேலைக்காரனுடைய வலது காதரை வெட்டினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் சொன்னார் அவனிடத்திலே, பட்டயத்தை உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிறவர்கள் யாவரும் பட்டயத்தினால் மடிவார்கள் என்று சொல்லிவிட்டு, இப்போ மட்டும் நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோன் தூதர்களை அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயோ அப்படின்னு சொன்னாரே. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பிரேயர் பண்ணினா போதும் 12 லேகியோன். 12 லேகியோன் அப்படின்னா ஒரு லேகியோன்னா 6000, 12 லேகியோனா 72,000 தூதர்கள் இறங்கி வந்து என்னை காப்பாற்றுவார்களே, என்னை மீட்பார்களே இந்த ஆண்டவர் திருவுளம் பெற்றினாரே. ஒரு தூதன் எத்தனை பேரை கொல்லுவான்? ஏசாயா 37:36 படி 1,85,000.
அப்பா 12 லேகியோன் 72,000 தூதர்களால் எத்தனை பேர் கொல்லப்படுவார்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், கணக்கு பாருங்கள், கம்ப்யூட்டர் திறவுங்கள், கால்குலேட்டரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எண்ணிறந்த பேர். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என் பிதாவை நோக்கி நான் வேண்டிக் கொண்டால் அவருடைய ஆளுகை, அவருடைய அடைக்கலம், அவருடைய பாதுகாப்பு எனக்கு இருக்குமே, நீ ஏன் அவசரப்படுகிறாய்? கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். அவருடைய ஆளுகையிலே நாம் வாழ்வதனாலே நமக்கு அடைக்கலம் உண்டு. ஆபத்துக்கு நீங்களாக ஆண்டவர் நம்மை விடுவிப்பார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதுவரை 3 காரியங்களை நாம் பார்த்தோமே. முதலாவதாக அபத்தம், இரண்டாவதாக அர்த்தம், மூன்றாவதாக அவசியம், நான்காவதாக ஆராதனை. ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரை துதிக்கக்கூடிய முறைகளிலே ஒன்று ஆராதனை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 100:4, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். ஆராதனை செய்வதன் மூலமாக ஆண்டவரை துதிக்கலாம். ஆர்ப்பரிப்பு செய்வதன் மூலமாக ஆண்டவரை துதிக்கலாம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்று சொல்லி நாம் வேதத்திலே எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அருங்கொடைகளை, காணிக்கைகளை ஆண்டவருக்கு வழங்குவதன் மூலமாக கர்த்தரை காணிக்கைகள் மூலமாக கனப்படுத்தலாம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சிலுவையிலே அறையப்பட்ட கை, இயேசுவின் கை, திறந்த கை. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி பவுல் சொன்னானே, அதுபோல சிலுவையில் அறையப்பட்ட கை, இயேசுவின் கை, பவுலின் கை, உங்களுடைய கை, என்னுடைய கை. அந்த கை எப்படி இருக்கிறது? மூடி இருக்கிறதோ? மூடி இருக்கிறதோ? இல்லை, திறந்தே இருக்கிறது. சிலுவையில் அறையப்பட்ட கை திறந்த கை. திறந்த கை உள்ளவர்களாக, வழங்கும் கரங்களுடையவர்களாக, கொடுக்கும் கைகள் உள்ளவர்களாக, ஆண்டவருடைய சமூகத்திலே வாரி வழங்கக்கூடிய கையுள்ளவர்களாக, வெறுங்கையோட ஆலயத்திற்கு வராதே என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. வெறுங்கையோட வராமல் விசுவாச கரங்களோட, வாரி வழங்கும் கரங்களோட ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்பட வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆராதனை செய்வதற்காக, ஆர்ப்பரிப்போடு ஆண்டவர் ஆராதிப்பதற்காக, அருங்கொடைகளை வழங்குவதற்காக, அறிக்கை செய்வதற்காக, சாட்சி சொல்வதற்கு சான்ஸ் கிடைக்குமே, நன்றி சொல்வதற்கு, துதி செலுத்துவதற்கு. நன்மையா? நன்றி செலுத்துங்கள். துன்பமா? துதி செலுத்துங்கள். ஆண்டவரை அறிக்கை செய்வதற்கு கூட ஆராதனை, ஜெபக்கூட்டங்கள் நமக்கு தேவை. எனவே ஆவியோடு, உண்மையோடும், பரிசுத்த அலங்காரத்தோடும் புத்தியுள்ள ஆராதனை செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோமே. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்லி தாவீது அறிவிக்கிறானே. சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நான் விட்டுவிடக் கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதே. இதையெல்லாம் மனதில் வைத்து ஆண்டவருக்கு மெத்த துதி செலுத்தத்தக்கதாக ஆராதனை செய்து ஆர்ப்பரிப்போடு அவரை பாடி புகழ்ந்து அருங்கொடைகளை வழங்கி அறிக்கை செய்து நம்முடைய சாட்சிகளின் மூலமாக அறிக்கைகள் செய்து ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாகும். சரியா? 4 வார்த்தைகள் மறந்து விடாதீர்கள். அடுத்த தடவை அல்லேலூயா என்று உங்களுடைய உதட்டில் இந்த வார்த்தை வெளிவரும் முன்பு இந்த வார்த்தைகளை நீங்கள் மனதிலே கொண்டு வாருங்கள். 1, அபத்தமாக அல்லேலூயா சொல்லாதிருங்கள். 2, அர்த்தத்தோடு சொல்லுங்கள். 3ஆவதாக அவசியம் சொல்லி ஆக வேண்டும். அல்லேலூயா என்று சொல்ல விரும்பாவிட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரை துதியுங்கள், பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுங்கள். எந்த மொழியிலே சொன்னாலும் ஒன்றுதான். உங்களுடைய ரட்சிப்புக்காக, ஆண்டவர் உங்களிலே பாராட்டக்கூடிய இரக்கத்திற்காக, ஆண்டவருடைய ஆளுகைக்காக, ராஜரீகத்திற்காக ஆண்டவரை போற்றி புகழ்ந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை ஆகும். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சமூகத்தில் எங்களை அழைத்து வந்தீர். அதற்காக ஸ்தோத்திர சுவாமி. அல்லேலூயா என்ற தலைப்பில் 2வது செய்தியாக இன்றைக்கு நாங்கள் சிந்தித்தோம் சுவாமி. வெறுமனே அபத்தமாக கிளிப்பிள்ளைகளைப் போல இந்த வார்த்தையை உளறிக்கொண்டிருக்காமல் அர்த்தத்தை புரிந்து ஆண்டவருக்கு துதி செலுத்தக்கூடிய அளவில் நாங்கள் இந்த வார்த்தையை, இந்த வார்த்தையின் பதங்களை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரை துதியுங்கள், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் பீ டு தி லார்ட் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த கிருபை தாரும். எங்களை ரட்சித்தீரே, எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீரே,
உம்முடைய ராஜரிகம் எங்களை சுற்றிலும் இருக்கிறதே கர்த்தாவே. எனவே உண்மையோடு, அர்த்தத்தோடு, நிதானத்தோடு, நியாயமாக உம்மை துதித்து வாழத்தக்கதாக கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.